முக்கிய செய்திகள். நிலம் கையகப்படுத்துதல் சம்பந்தமான புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். நிலம் அளிப்பவர்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க ஏற்பாடு. விக்கிலீக்ஸ் அதிபரை மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும். சர்ச்சைக்குரிய செய்தியால் மாயாவதி ஆவேசம். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கு கூடுதல் பரிசு தொகை. முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு, தேமுதிக பாராட்டு. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய அரசின் புதிய நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிவாரணம் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாட்டில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அரசு திட்டங்களுக்காக நிலங்கள் கையகப்படுத்தும் போது விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் போராட்டங்களில் ஈடுபட்டு வன்முறை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. தொடர்ந்து நிகழ்ந்து வரும் இத்தகைய போராட்டங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் சுமார் 117 ஆண்டுகளுக்கு பிறகு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை திருத்தி மத்திய அரசு புதிய மசோதா ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த மசோதாவில் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களும் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மசோதாவிற்கு நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலங்கள் கையகப்படுத்தும் போது மார்க்கெட் விலையை விட கூடுதலாக 2 மடங்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். மாநில அரசுகள் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். நிவாரணம் மற்றும் மறு குடியமர்த்தல் போன்ற விஷயங்களில் கால தாமதம் இன்றி நடவடிக்கை போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்றத்தில் நாளை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதமர் உடனான பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்தை செல்வி மம்தா பானர்ஜி ரத்து செய்துவிட்டதால் டீஸ்டா நதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாது என்று தெரிகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று பங்களாதேஷ் போய் சேர்ந்தார். டாக்கா விமான நிலையத்தில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா விமான நிலையத்தில் பிரதமரை அன்புடன் வரவேற்றார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்தின் போது எல்லைப்பகுதி மாநில முதல்வர்களையும் உடன் வருமாறு பிரதமர் மன்மோகன் சிங் அழைத்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் டீஸ்டா நிதி ஒப்பந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மேற்கு வங்க முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி பங்களாதேஷ் வரப்போவதில்லை என்று அறிவித்துவிட்டார். இதனால் டீஸ்டா நதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலை துரதிருஷ்டவசமானது என்று பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசியல் ஆலோசகர் கௌகர் ரிஸ்வி தெரிவித்துள்ளார். Obviously, any setback will have an implication for the bilateral relations between the two countries. But I remain extremely confident that this will be a temporary setback. But I am also very, very conscious of the fact that our Prime Minister had walked the extra mile, had taken huge risks to create trust between the two countries. பிரதமரின் இந்த பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இதில் டீஸ்டா ஒப்பந்தம் இடம்பெறுமா என்பது சந்தேகமே. ஒரு ஜோடி காலனி வாங்குவதற்காக மும்பைக்கு தாம் தனி விமானம் அனுப்பியதாக செய்தி வெளியிட்ட விக்கிலீக்ஸ் இணையதளம் உரிமையாளரை மனநல காப்பகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் செல்வி மாயாவதி ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். அதிரடி அரசியலுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்ற செல்வி மாயாவதி ஒரு ஆடம்பர பிரியை என்பது அனைவருக்கும் தெரியும். பிரம்மாண்ட பிறந்தநாள் விழா, 1000 ரூபாய் நோட்டுகளால் ஆன ஆளுயர மாலை, பிரம்மாண்ட சிலைகள் என செல்வி மாயாவதி அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்துவார். ஆனால் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக நேற்று அமெரிக்காவின் விக்கிலீக்ஸ் இணையதளம் அவரை பற்றி அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டது.
அதாவது ஒரு ஜோடி காலனி வாங்குவதற்காக தனி விமானம் ஒன்றை மாயாவதி மும்பைக்கு அனுப்பியதாக செய்தி வெளியானது. ஒரு ஜோடி காலனிக்காக 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து தனி விமானத்தை அனுப்பிய மாயாவதி பற்றிய இந்த செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள செல்வி மாயாவதி, விக்கிலீக்ஸ் உரிமையாளர் ஒரு மனநோயாளி என்றும் அவரை மனநல காப்பகத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் என்று ஆவேசத்துடன் கூறியுள்ளார். விக்கிலீக்ஸின் செய்தி அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தலித் மக்களுக்கு எதிரான செயல் என்றும் செல்வி மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். विकीलीक्स के मालिक को उसके देश की सरकार से उसे पागल खाने में भिजवाने के लिए आग्रह करती हूं और यदि इस व्यक्ति को रखने के लिए उसके देश के पागल खाने में जगह नहीं बची है तो मैं फिर इस व्यक्ति को यहां अपने प्रदेश के आगरा के पागल खाने में भेजने की भी वहां की सरकार को सलाह देती हूं. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மாயாவதி எத்தனை முறை காலனி வாங்க மும்பைக்கு தனி விமானம் அனுப்பினார் என்பதை கேட்டறிந்து மக்களுக்கு தெரிவிக்கப் போவதாக அம்மாநில பாஜக மூத்த தலைவர் கீர்த்தி சோமையா கூறியுள்ளார். 4 साल में इस प्रकार से कहीं सैंडल लेने के लिए, कहीं चप्पल लेने के लिए मायावती ने ये आम आदमी के पैसों के खर्च से जो हवाई जहाज भेजा उसकी जानकारी प्राप्त करके जनता के सामने रखूंगा. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாயாவதி பற்றிய இந்த பரபரப்பு செய்திகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு 2 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டசபையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முதல்வர் ஜெயலலிதா குறுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கான பரிசுத் தொகை உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். அதன்படி தங்கம் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு இனிமேல் 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகை தரப்படும் என்றும், வெள்ளிப் பதக்கம் வெல்வோருக்கு 1 கோடி ரூபாயும், வெண்கலம் வெல்வோருக்கு 50 லட்சம் ரூபாயும் தரப்படும் என்று அறிவித்தார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லும் தமிழக விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஊக்கத்தொகை 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாயாகவும், வெள்ளிப் பதக்கம் வெல்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாயாகவும், வெண்கல பதக்கம் வெல்பவர்களுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் காமன்வெல்த், ஆசிய விளையாட்டு, தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்வோருக்கான பரிசுத் தொகையும் உயர்த்தப்படுகிறது என்றும் முதல்வர் தெரிவித்தார். மேலும் சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்துடன் விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, அதில் ஆண்டுதோறும் 50 பேருக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றினார். மண்ணில் புதைந்து கிடக்கிற புதையலைப் போல திறமை என்பது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலே கூட திறமையுள்ள இளைஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வாய்ப்பை தருவதன் மூலம்தான் அந்த திறமையை வெளிக்கொணர முடியும். விளையாட்டுப் போட்டிகளிலே ஈடுபடுபவர்களுடைய திறமையை கண்டறிகின்ற வாய்ப்பினை இந்த அறிக்கை ஏற்படுத்தி தருவதனால் புதையலை வெளிக்கொணருகின்ற ஒரு புத்துணர்ச்சியை தருகின்ற காரணத்தினாலே இதை முதலாவதாக வரவேற்கிறேன். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் மரியம் பிச்சை அண்மையில் சாலை விபத்தில் காலமானார். இதைத் தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய செப்டம்பர் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். இதன் பின்னர் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இதன் பின்னர் அக்டோபர் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். அக்டோபர் 17ஆம் தேதி அன்று வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி இன்று 3வது நாளாக நடைபெற்றது.
சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் மற்ற இடங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிடும் கழக தோழர்கள் அந்தந்த மாவட்ட கழக அலுவலகத்திலும் விண்ணப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி தேமுதிக சார்பில் சென்னை மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 4ஆம் தேதி தொடங்கியது. கழக பிரமுகர்கள் அணி அணியாய் வந்து விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். 3வது நாளாக இன்று ஏராளமான கழக பிரமுகர்கள் விண்ணப்பங்களை பெற்றுச் சென்றனர். நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன், வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உள்ளிட்டோர் தேமுதிக பிரமுகர்களுக்கு மனுக்களை வழங்கினர். தமிழகத்தில் திமுகவினர் மீது அதிமுக அரசு பழிவாங்கும் நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தை ஏவி வருவதாக திமுக எம்பிக்கள் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுடெல்லி சென்ற திமுக எம்பிக்கள் குழு இன்று பிற்பகல் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீலை நேரில் சந்தித்தது. அப்போது திமுக மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக அதிமுக அரசு குண்டர் சட்டத்தை ஏவி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் புகார் மனு ஒன்றை அளித்தனர். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் இது சம்பந்தமாக பிரதமருடன் ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக திமுக எம்பி திருச்சி சிவா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அமர்சிங் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை வரும் 19ஆம் தேதி வரை காவலில் வைக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது சில எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அமர்சிங், அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுதீந்திர குல்கர்னி உள்ளிட்ட 6 பேர் மீது இன்று நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தது. அவ்வாறு அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானால் கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகவே உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு அளிக்கும்படி அமர்சிங் கோரியிருந்தார். அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து அமர்சிங் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான சான்றை தருமாறு நீதிபதிகள் கோரி வழக்கை இன்று மதியம் வரை ஒத்திவைத்தனர். இதனால் அச்சமுற்ற அமர்சிங் திடீரென்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து அமர்சிங் உள்ளிட்ட 4 பேர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்களை வரும் 19ஆம் தேதி வரை காவலில் வைக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். KN நேருவின் தம்பி ராமஜெயம் பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. மலேசியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றதால் போலீஸ் நடவடிக்கை. பேருந்து நிலையத்தில் பொம்மை பேருந்து ஓட்டி கைப்பந்தாடிய பாஜகவினர். சீரமைப்பு பணிகள் தாமதம் ஆவதால் வினோத போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.